ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான ப்ளம் கேக் தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து இந்த அளவுக்கு நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே 1 கப் அளவு ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ கேரமலுக்கு 1/4 கப் அளவு சீனி சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் வந்து கேரமல் செஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் 100 கிராம் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இதில் வந்து 1/2 கப் அளவு சீனி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சுக்கு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு பட்டரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது கூடவே 2 முட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ், கொஞ்சமாக பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாமும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இது கூடவே 1 கப் அளவு மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா சலிச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ட்ரை ஃப்ரூட்ஸையும் கேரமலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கோகோ பவுடரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ வந்து பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து கடாயில் சேர்த்துட்டு ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான டேஸ்டியான ப்ளம் கேக் ரெடி.